நான் ஜாலியாக மேட்ச் பார்க்க வந்தேன். என்கிட்ட என்ன சார் விஜயகாந்த் பட கதெல்லாம் சொல்கிறீங்க? சார் ஒரு நிமிஷம், நீங்கள் அதை பாருங்கள் சார், நான் இதை பார்த்துக்கிறேன். நண்பர்களே, விஜய்கிட்ட இருந்து கோட் படத்துல துப்பாக்கியை வாங்கினதுக்கு அப்புறமா தன்னையும் ஒரு விஜயாகவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம எஸ்கேவோட மதராசி படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்குது. ட்ரெய்லர் வந்த ஃபர்ஸ்ட் நாளே பார்த்தானாக்கா மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கு. நானும் கூட இந்த ட்ரெய்லர்ல பயங்கரமான ஏதோ சம்பவம் பண்ணி வச்சிருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா ட்ரெய்லரை பார்த்தானாக்கா இந்த ட்ரெய்லருக்கா இத்தனை வியூஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே மொக்கையா போச்சு போங்க. படத்துல ஹீரோ பேசின டைலாக்கை விட வில்லன் பேசின டைலாக்கு தான் கீழே கமெண்ட்ஸ்ல மக்கள் சும்மா ஃபயரை விட்டுருக்கானுங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல பார்த்தானாக்கா அவ்வளவு பெருசா ஒன்னும் ட்ரெய்லர்ல இல்ல. ஆனா ஏன் இவ்வளவு எதிர்பார்ப்புன்னு தெரியல. இந்த படத்துக்கு மதராசின்னு டைட்டில் வச்ச நாள்ல இருந்தே மக்கள் கிட்ட எந்த எதிர்பார்ப்புமே இல்ல. ஏன்னா இந்த மதராசிங்கிற டைட்டிலே ஆல்ரெடி அர்ஜுன் நடிச்சு ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட டைட்டில் தான். அந்த படமே பெருசா போகாம ஒரு பிளாப்பான படம் தான். பொதுவா எஸ்கே பழைய ஹிட்டான ரஜினி படங்களோட டைட்டில் தான் வச்சுட்டு இருந்தாரு. ஆனா இந்த படத்துக்கு எதுக்குறா அர்ஜுன் நடிச்ச மதராசி படத்தோட ட்ரெய்லர் வச்சிருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஏன்னா நம்ம அர்ஜுன் 90s நடிச்ச இந்த படங்கள் எல்லாம் பார்த்தானாக்கா அப்படியே பாகிஸ்தான் தீவிரவாதி, காஷ்மீர் தீவிரவாதின்னு சொல்லிட்டு விட்ட போட்டுக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போனவர் தான் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன். நம்ம அர்ஜுன் பண்ண அதே வேலையை தான் இந்த படத்துல நம்ம எஸ்கேவும் பண்ணியிருக்காரு போல. அதனால இந்த மாதிரி ரஜினி பட டைட்டில் எல்லாம் வச்சு செட் ஆகாது. அதுக்காக வேண்டிய நம்ம அர்ஜுனோட பட டைட்டில் வச்சிருக்காங்களோன்னு இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு படத்துல நடிச்சு மெகா ஹிட் ஆகி பயங்கரமா வசூல் எடுத்து சம்பளத்தை டபுள் மடங்கா மாத்தி வச்சிருக்காரு நம்ம எஸ்கே. அந்த படம் தந்த வசூலும் வெற்றியும் தான் இந்த மாதிரியான ஒரு கதையில அவரை நடிக்க தோண வச்சிருக்கோன்னு நமக்கு நினைக்க தோணுது. ட்ரெய்லர் பார்த்து முடிக்கும் போது வில்லன் பேசக்கூடிய டைலாக் கேட்ட உடனே ஆஹா இது அந்த படத்தோட பார்ட் 2வா அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்த்த எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா முருகதாஸ் ஏற்கனவே நம்ம விஜய் வச்சு துப்பாக்கின்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. விஜய் அந்த காலகட்டத்துல நிறைய மசாலா படங்களை நடிச்சு ஹிட் கொடுத்துட்டு இருந்தாலும் நல்ல ஒரு தரமான படத்துல நடிச்சு முதல் முறையா 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்த படம் துப்பாக்கி படம் தான். இந்த படத்துல விஜய் செம ஸ்டைலிஷா இருப்பாரு. படமும் வேற லெவல்ல இருக்கும். இந்த படத்தோட கதை, திரைக்கதை, ஸ்கிரிப்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும். கொடூரமான தீவிரவாதிகளை காட்டுறோங்கிற பேர்ல சில மத உணர்வுகள் எல்லாம் கொச்சைப்படுத்தி வச்சிருந்தாலும் இந்த படம் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கும். பொதுவா முருகதாஸ் எடுத்த முக்காவாசி படங்கள் எல்லாமே கதை திருட்டு பஞ்சாயத்துல மாட்டின படங்கள் தான். இப்படி இவர் எடுத்த முக்காவாசி படங்கள் கதை பஞ்சாயத்துல மாட்டினாலும் இவர் படங்கள் எடுக்கிறதுல ரொம்பவே தெளிவா இருக்கும். நல்லாவே ஸ்கிரிப்ட், ஸ்டைலிஷான படங்கள் எடுக்கக்கூடிய இயக்குனர் தான் இவர். ஆரம்பத்துல நம்ம சூர்யாவை வச்சு எடுத்த கஜினி படம் வேற லெவல்ல இருக்கும். அந்த படத்துடைய மேக்கிங்கை பார்த்து வியந்து போய் தான் பாலிவுட்ல அமீர் கானே இவர் கூப்பிட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. தமிழ்ல எடுத்த அதே கஜினி படத்தை இந்தியிலையும் எடுத்து அமீர் கானோட மார்க்கெட்டையும் வேற லெவல்ல உயர்ந்து போச்சு. பொதுவா பாலிவுட்ல இருக்கக்கூடிய பெரிய நடிகர்களுக்கு எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் மேல மிகப்பெரிய மதிப்பு இருக்குது. அதே மாதிரி தான் சமீபத்துல ஷாருக் கான் நம்ம தமிழ் டைரக்டர் அட்லி கூப்பிட்டு போய் ஒரு ஜவான் ஒரு படம் வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த படமும் வேற லெவல்ல ஹிட் ஆகி போய் ஷாருக் கானோட மார்க்கெட்டே வேற லெவல்ல போயிடுச்சு. படமே 1000 கோடி ரூபாய்க்கு மேல வசூலாகி போச்சு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்டா விஜய்க்கு துப்பாக்கின்னு ஒரு அதிரி புதிரியான கிட்ட கொடுத்துட்டு அந்த படத்தோட பார்ட் 2 எழுதி வச்சுட்டு ரொம்ப நாளா விஜய்க்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம முருகதாஸ். ஆனா விஜய் அடுத்தடுத்து வேற படங்கள்ல கமிட் ஆனதுனால அடுத்து பண்ணலாம் சொல்லி அந்த இது தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கேப்ல தான் ரஜினியை வச்சு தர்பார்னு ஒரு படம் எடுத்தாரு. தர்பார் படம் சும்மா டர்னாயே ரஜினியோட மார்க்கெட்டையே குடிக்குள்ள தள்ளுற மாதிரி ஆகி போச்சு. அப்புறமா அதுல இருந்து தப்பிச்சேன் பிழைச்சேன்னு சொல்லி மேல வந்து அடுத்தடுத்து போய் அவர் எங்கேயோ போயிட்டாருன்னு வைங்க. அதுல கொஞ்சம் அப்செட்டான நம்ம விஜய் ஆகா ரஜினியை வச்சு எடுத்து இந்த மாதிரி தான் ரிசல்ட்டா, இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அப்படியே டபுள் மெயின் இருந்தாரு போல. சரி அந்த கேப்ல எப்படி தமிழ் இயக்குநர்கள் மேல மதிப்பு வச்சு பாலிவுட்ல இருக்கக்கூடிய பெரிய ஹீரோக்கள் வந்து தமிழ்நாட்டு டைரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு சல்மான் கானோட மார்க்கெட் பாத்தீங்கன்னா ரொம்பவே டவுனா இருக்கு. அமீர் கானுக்கு எப்படி ஒரு தமிழ் டைரக்டர் பெரிய ஹிட் கொடுத்தாரு, ஷாருக் கானுக்கு எப்படி தமிழ் டைரக்டர் பெருசா ஹிட் கொடுத்தாரு, அதே மாதிரி நமக்கும் இவர் பெரிய பிரேக் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்பி நம்ம ஏஆர் முருகதாஸ் கூட்டிட்டு போய் சல்மான் கான் சிக்கந்தர்ங்கிற படத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஏற்கனவே சிக்கலா இருக்கக்கூடிய அவருடைய மார்க்கெட்டு சிக்கன் குனியா வந்த மாதிரி ஆகி போச்சு. சிக்கந்தர் படம் அப்பா படு தோல்வி. அந்த படம் வந்ததுக்கு அப்புறமா ஆகா ஏஆர் முருகதாஸ் மேல இருக்கக்கூடிய அந்த வேல்யூவே கம்மியாயி போச்சு. இதுல உஷாரான விஜய் பார்த்தாரு ஆகா இதுக்கு மேலேயும் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதா வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கி 2 படத்தோட ஐடியாவே ஒத்தி வச்சுட்டாரு போல. கோட் படத்துல விஜய் கையால துப்பாக்கியை வாங்கினதுக்கு அப்புறமா தன்னையும் ஒரு விஜயாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் பார்த்தாரு. அடுத்து நாம விஜய் ஆகிறதுக்கு என்னடா பண்ணணும், விஜய் வேற அரசியலுக்கு போயிட்டாரு, அண்ணன் போயிட்டாரு, திண்ணை காலியாயிடுச்சு, அதனால இந்த திண்ணையை எப்படியாச்சும் கைப்பற்றணும்னு சொன்னாக்கா அண்ணன் போன ரூட்லயே தான்டா நம்மளும் போகணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு எப்படி துப்பாக்கி பயங்கரமா ஹிட் கொடுத்தாரோ அதே மாதிரி எனக்கும் நீங்க ஒரு ஹிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏஆர் முருகதாஸ்க்கு மார்க்கெட்டே இல்லாட்டியும் கூட அந்த துப்பாக்கி 2 படத்தோட கதையை நம்பித்தான் இவருக்கு கால்ஷீட் கொடுத்துருப்பாரோன்னு எல்லாத்துக்குமே நினைக்க தோணுது. இந்த மாதிரியான ஒரு கதையை நடிக்கிறதுக்கு எதுக்கு நம்ம எஸ்கே ரொம்பவே ஆர்வம் காட்டுறாருன்னு பார்த்தானாக்கா அவர் லாஸ்டா நடிச்சு ரிலீஸ் ஆன அமரன் படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படத்தோட கதையும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி காஷ்மீர் தீவிரவாதி, பாகிஸ்தான் தீவிரவாதி, எல்லை பிரச்சனை, ராணுவம், மிலிட்ரி இந்த மாதிரியான ஒரு கதை தான். அந்த படம் ஆல் இந்தியா லெவல்ல வேற லெவல்ல ஹிட் ஆகி போச்சு. ஏன்னா பொதுவா லோக்கல்ல ஒரு கதையை நடிச்சானாக்கா தமிழ்நாட்டை தாண்டி வேற மாநிலத்துக்காரங்க வேற மொழிக்காரங்க அந்த கதையை பார்க்கும்போது பெருசா அட்டாச்மெண்ட் இருக்காது. ஆனா இன்னைக்கு பான் இந்தியா மோகம் தலைவிரிச்சாடுற இந்த காலகட்டத்துல மிலிட்ரி சப்ஜெக்ட் கதையெல்லாம் எடுத்தானாக்கா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பார்த்தானாக்கா மிலிட்ரி சப்ஜெக்ட் ஒரே மாதிரியான மைண்ட் செட்ல தான் இருக்கும்.
இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு எப்படா போறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டு வேலை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம எஸ்கே, ஆகா அமரன் படம் எப்படி நம்ம மாநில எல்லைகளை எல்லாம் தாண்டி பான் இந்தியாவா ஹிட் அடிச்சதோ, அந்த படத்துக்கு அப்புறமா தன்னுடைய சம்பளமே 50 கோடி ரூபாய்க்கு மேல உயர்ந்து போச்சோ, அதே மாதிரியான இன்னொரு படத்துலயும் நடிச்சானாக்கா நம்ம தமிழ்நாட்டையும் தாண்டி வேற லெவல்ல பெரிய ஹீரோவா வளர்ந்துடலாம்னு பிளான் பண்ணி தான் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு இருக்காரு. ரொம்பவே நம்பிக்கையா அவரா தேடி போய் தான் ஏஆர் முருகதாஸ் கிட்ட கால்ஷீட் கொடுத்து இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காருன்னு நமக்கு நினைக்க தோணுது. ஏன்னா அமரன் படமும் மிலிட்டரி பேக்ரவுண்டு, இந்த படமும் மிலிட்டரி பேக்ரவுண்டு. பொதுவா இந்த மாதிரி மிலிட்டரி பேக்ரவுண்ட்ல தீவிரவாதிகளை வச்சு படம் எடுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எப்படியும் தீவிரவாதியா காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி காட்டும் போது தமிழ்நாடு லெவல்ல பயங்கரமா எதிர்ப்பு குரல் கிளம்பும். ஏன்னா நீங்க தீவிரவாதியை கொடூரமா காட்டுறோங்கிற பேர்ல மத உணர்வுகளை எல்லாம் புண்படுத்துறீங்க அப்படிங்கிறது தொடர்ந்து தமிழ்நாட்டுல பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாக்கி படம் எடுத்தானாக்கா வட இந்தியால எல்லாம் பார்த்தானாக்கா வடக்கன்ஸ் வாயில சக்கரை போட்ட மாதிரி உட்காந்து வாயை பொழுது பார்ப்பானுங்க. அதனால இந்த மாதிரி கதைகளை எடுத்தானாக்கா வட இந்தியாவில் நல்லாவே கல்லா கட்டலாம். ஆனா இந்த மாதிரி படங்களை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணும்போது மத உணர்வை புண்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்புக்கு ரோட்ல இறங்கி கொடி பிடிப்பாங்களே, என்ன பண்றதுன்னு யோசிச்சதுதான் இந்த படத்துல கண்டிப்பா இந்த மாதிரியான காட்சிகள் இருக்குங்கிறது தெளிவா தெரியுது. அதனாலதான் இந்த படத்தோட ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போதே லைட்டா பவுடர் அடிச்சு விட்டுருப்பாங்க, பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு தத்துவத்தை சொல்லியிருப்பாங்க பாருங்க, உன்னை போல் பிறரையும் நேசி, அனைவரையும் உன்னுடைய குடும்பமாக நினை. இந்த மாதிரி தான் எல்லா மதங்களுமே சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அப்படியே ஒரு பவுடர் அடிச்ச மாதிரி அடிச்சு விட்டுருப்பாங்க. எதுக்கு வம்பு, இந்த மாதிரி சொன்னானாக்கா நம்ம இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் வச்சானாக்கா நாங்க பொதுவா தான் எடுத்தோம், யாரையும் துன்புறுத்தல, யாரையும் புண்படுத்தல, இந்த மாதிரி சொல்லி தப்பிச்சுக்கலாம் பாத்தீங்களா. இதுக்காக வேண்டிய எடுத்த மாதிரி இருக்கு. படத்தோட ட்ரெய்லர்ல பார்த்தானாக்கா ஹீரோவை விட வில்லனுக்கு தான் பஞ்சு டைலாக் அதிகமா இருக்கு. ஹீரோ ரொம்ப அடக்கி வாசிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு புரியல. ஆனா ஒரு விஷயம், படத்தை நீங்க எப்படியோ எடுங்க, ஆனா ஒவ்வொரு சீனையும் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னாக்கா ஆடியன்ஸும் சரி சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய மக்களும் சரி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏன்னா நீங்க லாஸ்டா எடுத்து ரிலீஸ் பண்ண அமரன் படம் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அந்த படத்தை தமிழ்நாட்டையும் தாண்டி ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. எது எப்படியோ தமிழ் சினிமால எப்படா நல்ல ஒரு படம் வரும்னு சொல்லி தமிழ் ஆடியன்ஸ் காத்து கிடக்குறாங்க. ஏன்னா ஆல் இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா பான் இந்தியான்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் எல்லாம் தாண்டி ஒவ்வொரு படங்களும் வேற லெவல்ல ஹிட் ஆயிட்டு இருக்கு. ஆனா தமிழ்ல வரக்கூடிய படங்கள் பார்த்தானாக்கா தமிழ்லயே ஹிட் ஆகாத அளவுக்கு ரொம்பவே மொக்கையா இருக்கு. அதனால நல்ல தரமான படம் எப்படா வரும், தியேட்டர்ல போய் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தமிழ் ரசிகர்கள் காத்து கிடக்குறாங்க. நீங்க விஜய் கிட்ட இருந்து நாம துப்பாக்கியை வாங்கிட்டோம், அதனால அடுத்த விஜய் நாம தாண்டான்னு சொல்லிட்டு ஹீரோயிசம் பண்றோங்கிற பேர்ல லாஜிக் இல்லாம மேஜிக் காட்ட போறோங்கிற பேர்ல நீங்க ஏதாச்சும் பண்ணி வச்சீங்கன்னாக்கா கூலிக்கு என்ன நிலைமையாச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். டக் லைஃப் எப்படி பக் லைஃபா மாறிச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தரமான படங்களா எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களை மக்கள் தலைக்கு மேல வச்சு கொண்டாடுவாங்க. கூலி படத்துல நம்ம சத்யராஜ் கண்டுபிடிச்ச அந்த எலக்ட்ரிக் சேர் இப்போ ஆடியன்ஸ் தான் வச்சிருக்காங்க. சோசியல் மீடியா வச்சிருக்கக்கூடிய எல்லாருமே அந்த சேரை தனியா வச்சிருக்காங்க. எப்படா ரோஸ்ட் போடுறதுக்கு படங்கள் கிடைக்கும் காத்து கிடக்குறாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது விஜய் நடிச்ச துப்பாக்கியா இல்ல தீபாவளிக்கு வாங்கின துப்பாக்கியான்னு.